வணக்கம். நெருப்பு தமிழன். இந்த விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறானுங்களே, என்னமோ இந்த அரசியலுக்கு வர்றோம் அப்படிங்கிறது என்னமோ பொட்டி கடையில் முறுக்கு வாங்கி திங்கிற மாதிரி, முறுக்கு கடல் மிட்டாய் வாங்கி திங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இல்லைன்னா நம்ம டாஸ்மாக் கடையில் போய் ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான். ரோட்டில் பிச்சை எடுத்தாவது ஒரு குவார்ட்டர் வாங்கி குடிச்சு போடலாம்ல அப்படின்னு நினைக்கிறான். அரசியலுக்கு வர்றது எவ்வளவு பெரிய அபாயமான ஒரு விடயம் தெரியுமா? அரசியலில் இருக்கும்போது நம்ம எப்படி உயிர் வாழ்வோம், எத்தனை நாள் உயிர் வாழ்வோன்னு எவனுக்காவது தெரியுமா? அரசியல் எவ்வளவு பெரிய ஒரு 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 ஆபத்தான ஒரு இடம் தெரியுமா? அதையெல்லாம் ஒருத்தன் நான் சந்திக்க வர்றேன் அப்படின்னு ஒரு நடிகன் ஒருவன், ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகன் வர்றான் அப்படின்னா, அவனையெல்லாம் நீங்கள் சிகப்பு கம்பளம் வர வச்சு வாழ்த்தணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு ஆளுக்கு தூத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன் நீ வேணா இவ்வளோ கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு வந்து பாரு, பொது வாழ்க்கைக்கு நான் வரேன், அரசியலுக்கு நல்ல செய்கிறேன்னு வந்து பாரு. நீ இவ்வளோ சம்பாரிச்சிருந்தேன்னா உங்கள் வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டேன். சிந்தியுங்கள். அரசியலுக்கு ஒருத்தர் வர்றேன் அப்படின்னு விஜய் முடிவு எடுத்துருக்கிறாருன்னா தலை வணங்கு அவரை. அதைத்தான் நான் சொல்லுவேன். அதில் அவர் நல்லவர் கெட்டவர், இவரை வச்சுருக்காரு அவரை வச்சுருக்கிறாரு, கேரவனுக்குள்ளே போனார் கேரவனுக்குள்ளே போகலை, இதையெல்லாம் தேவையில்லாத வேலையை அவங்களுக்கு. இது எதுக்கு? அரசியலுக்கு வந்துட்டார், நீ அரசியலில் பாரு. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார், பொது வாழ்க்கையை பாரு. பொது வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறார் அதை பாரு. இதை விட்டு புரணி பேசுறது அப்படிங்கிறது பொட்டத்தனமானதுங்க.